கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும், அனைத்து வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து கருத்தாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டிலிருந்து சிவநாடார் குழுமத்திலிருந்து வித்யா ஞான் அப்படின்ற சிபிஎஸ்இ பள்ளியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதற்காக 200 மாணவர்களை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். நம்ம மாவட்டத்திலிருந்து பெரும்பான்மையான மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் எனில் மாணவர்கள் நலனுக்கும் மாவட்டத்தின் நலனுக்கும் இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதனால் இன்று நம்மிடம் கொண்டிருக்கும் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த சிறப்பு பயிற்சியினை அளிப்பதற்கு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சென்ற ஆண்டு தொட்டியம் PUPS பள்ளியிலிருந்து ஜே பிரசாந்த் அப்படின்ற மாணவன் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது அந்த சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்று வருவதாக தெரிய வருகிறது. உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதை கேட்கறதுக்கு. ஸோ தொட்டியம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவனின் பெற்றோர் மற்றும் மாணவனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னசேலம் வட்டார கல்வியாளருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஆண்டு அனைத்து ஒன்றியங்களிலிருந்தும் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். இதனை முன்னிட்டு ஆன்லைன் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் மிகவும் சிறப்பாக செயல்படுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. அனைத்து கருத்தாளர் பெருமக்களும் மேலும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல டெய்லி எல்லா பள்ளியிலிருந்தும் மாணவர்கள் இந்த கிளாஸ் அப்சர்வ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை முறையாக வட்டார கல்வியாளர்கள் கண்காணிக்கணும். எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே அனைத்து பிஇஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் இவங்களுடைய ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி பெறும். ஸோ அந்த வகையில இந்த முயற்சியானது டிஇஓஸ், பிஇஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. அடுத்ததாக நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுவார். லீவ் வந்துட்டுமா? லீவ் கொடுத்துட்டா? பேசுங்க. நம்முடைய பயிற்சியை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கிய முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு நம்முடைய தொடக்கல்வித்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது பேக்ரவுண்ட் ரொம்ப இதா இருக்கு. இந்த சிபிஎஸ்இ வித்யா ஞான் பயிற்சிக்கு வெளியே போயிடுறேன். சிபிஎஸ்இ வித்யா ஞான் பயிற்சி கலந்து கொண்டுள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், கருத்தாளர் பெருமக்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சியின் நோக்கமானது திறமை மிகுந்த மாணவன் அவனுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்காக இந்த பயிற்சியானது அளிக்கப்பட உள்ளது. சோ இந்த பயிற்சியினை நன்முறையில் பயன்படுத்தி மாணவர்கள் அனைவரையும் நல்ல வழியில் பயிற்சிகளை அளித்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருந்து குறைந்தபட்சம் 5 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முழு மனதோடு முழு முயற்சியை மேற்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வருடம் 22 மாணவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு 22 மாணவர்கள் தேர்வினை எழுதினார்கள். இந்த வருடம் 72 மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது.
ஸோ 72 மாணவர்கள்ல நம்ம ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து 5 பாடங்கள்ல பயிற்சி கொடுக்கறதுலாம் பயிற்சி கொடுக்க போறாங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ் அண்ட் தென் ஆப்டிடியூட், ஜிகே இந்த பாடங்கள்ல நம்ம பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கடந்த வருடம் ஃபுல்லா நம்ம படித்த பாடங்கள், அதுக்கப்புறம் இப்ப படிச்சுட்டு இருக்கிறது, இதுல இருந்து தான் வந்து வினாக்கள் வரும். ஸோ அது இல்லாம நம்மளுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பேசிஸ்ல பயிற்சி கொடுங்க. நம்ம அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்களும் அவரவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டேப், இந்த டேபை வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும். அவங்களுடைய பள்ளியில செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பையன்கிட்ட டேப் கொடுத்து, யூடியூப் லிங்க் கொடுத்து, அந்த பாடத்தை முழுமையான அந்த பாடங்கள் நடத்தப்படும் பொழுது அதை முழுமையாக கவனித்து ஹின்ஸ் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. திருப்பி பயிற்சி எப்ப தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த யூடியூப் லிங்க் வழியா எகைன் திருப்பி அவர் பார்த்துக்கலாம். அதுக்கான டவுட் கிளாரிபிகேஷனை அந்த ரிசோர்ஸ் பர்சன் தான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பள்ளியினோட ரிசோர்ஸ் பர்சன் சொல்றேன், அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள வந்து நீங்க ஏமா இது ஒர்க் ஆகுமா சரிப்பா பயிற்சியினை அளித்து டேப் வந்து ஃபுல்லா கொடுத்து டேப் மூலியமா அந்த யூடியூப் சேனலை பார்க்க வச்சு அவங்கள ஹின்ஸ் எடுத்துக்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் வீதம் 5 நாட்களும் 5 பாடத்திற்கு பயிற்சி அளிக்க நாங்க வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டைம் டேபிள் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுடைய வட்டார கல்வி அலுவலர்கள் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம என்ன ஷீட்ஸை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஷீட்ஸும் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். ஸோ நீங்க அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து அவங்களோட பயிற்சியை மேற்கொண்டு அவங்களுக்கு ஒவ்வொரு பாடத்திலும் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 72 மாணவர்களும் தொடர்ச்சியா தொகுத்து மதிப்பெண்கள் கொடுத்தோம்னா ஒவ்வொரு பையனும் என்ன ஸ்டேஜ்ல இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதனால இந்த மாணவர்கள் வந்து அவர்களோட நிலையை தெரிந்து கொண்டு அவர்கள் நிலையை முன்னேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டுமே தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் பயிற்சியை சிறந்த முறையில் அளிக்க வேண்டுமா அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களையும் கருத்தாளர் பெருமக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க உள்வாங்கிட்டு அந்த ஆசிரியர் பெருமக்கள் பயிற்சியை வந்து முழுவதுமாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த 72 மாணவர்கள்ல கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்சம் நான் சொல்றது 5 மாணவர்களாவது தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இணைப்புல வந்து கருத்தாளர் பெருமக்கள் அனைவருமே எங்க கூட இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த வருடம் தேர்ச்சி பெற்ற மாணவன் பிரசன்னா வந்து தற்போது இணைப்புல இருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய அனுபவங்கள் குறித்தும் பயிற்சி பெற்ற விதத்தினை குறித்தும் எவ்வாறு தேர்வுக்கு தயாராக வேண்டும், மாணவன் வந்து எப்படி வந்து தேர்வுக்கு தயாராகணும், என்ன முறையில பயிற்சி பெற்றோம் வந்து நம்ம வந்து தேர்வு பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பள்ளியில இப்ப தற்போது பயின்று கொண்டிருக்கிறார். ஸோ அந்த பள்ளியில அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன முறையில பாடம் நடத்துறாங்க, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்து இப்ப வந்து உங்களிடையே வந்து பிரசன்னா என்னும் மாணவன் உரையாட உள்ளார். இந்த மாணவனோட அனுபவங்களை வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க புரிய வைக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் கண்டிப்பா என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் அந்த பையன் வந்து தற்போது பெற்றுக்கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும். இதுல என்னன்னா இப்பயே வந்துட்டு நான் என் பேரண்ட்ஸை விட்டு இருக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பயுமே வந்து கிடைக்காது. இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா தற்போது நமக்கு அரசு பள்ளியில பயின்று கொண்டிருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். நீங்க வந்து செலக்ட் ஆகி நாளைக்கு அந்த பள்ளியில படிக்கிறது அடுத்த விஷயம் அப்படின்னா கூட நம்ம இந்த வாய்ப்பை நம்ம எப்படி சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கான முதல் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி முதல்ல நம்ம பரீட்சை எழுதணும். அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆனவங்களுக்கு எகெயின் இன்னொரு எக்ஸாம் வைக்க போறாங்களாம். அடுத்தது ஓரல் டெஸ்ட் இருக்கு, அடுத்தது ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கான ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. ஸோ இந்த 3லயும் தெருவு பெறக்கூடிய மாணவர்களை ஃபைனலைஸ் பண்ணி தான் அதுக்குள்ள இருந்து தான் தமிழ்நாடு மாநிலம் முழுதும் இருக்கக்கூடிய 200 மாணவர்களை தெரிவு செய்ய போறாங்க. அதனால நமக்கு போட்டி வந்து ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஸோ அந்த போட்டியில ஜெயிக்கணும்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சேலஞ்சிங் ஒன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி முதல்லயே நமக்கு ஹெசிடேஷன் எதுவும் ஆகாம நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்றதான் பார்க்கணும். இந்த தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது அப்படின்றத இலக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்ற சிந்தனைகளுக்கெல்லாம் போக வேண்டாம். ஸோ தற்பொழுது நம்முடைய
நம்முடைய வருகை புரிந்துள்ள பிரசன்னா என்னும் மாணவன் அவருடைய அனுபவங்களை உங்களுக்கு வழங்குவார். நமக்கெல்லாம் அறிமுக வகுப்பை வாழ்த்து தெரிவித்து நமக்கு வாழ்த்துறை வழங்கிய மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வெற்றி பெற்ற மாணவர் திரு ஜி.ஜே. பிரசன்னா அவர்கள் தற்பொழுது அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி.ஜே. பிரசன்னா. நான் வித்யாகியான் பள்ளி சென்னையில் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டியத்துல படித்தேன். அங்க எனக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க. அந்த எஜுகேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு இங்க ஹெச்எம் டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தேடி கொடுத்த வாய்ப்பு தான் இந்த வித்யாகியான் ஸ்கூல். அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்காக நான் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தேன். அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல கத்துக்கிட்டதை கிளாஸ்ல உடனே டீச்சர்ஸ் கேட்பாங்க, இன்னைக்கு உன கிளாஸ்ல இன்னும் புரிஞ்சிச்சு, கிளாஸ்ல என்ன கத்துக்கிட்ட, தெரிஞ்சதை எழுதிப்பாரு, தெரியாத எங்கள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போனோடனே எங்க அண்ணன், அம்மா, அப்பா இவங்க 3 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லி தந்தாங்க. இவங்க சொல்லி தந்தது எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டு அந்த எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிட்டேன். அடுத்தது அந்த வித்யாகியான் ஸ்கூலுக்கு போனோடனே அங்க போய் என்னோட பெஸ்ட் கொடுத்தோடனே இப்ப நான் அங்க எஸ்பிஎலா இருக்கேன். நான் தான் அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க். இதே மாதிரியே நான் என்ன பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருந்தேன்னா 11th 12th அப்படி போனா அங்க என்னோட பெஸ்ட்டை கொடுத்தா காலேஜ்ல அவங்க ஃப்ரீயா சீட் வாங்கி தருவாங்க. என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ படிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து என்னோட 1 டே ஷெட்யூல் காலைல 4:30க்கு எஞ்சி 5:30 வரைக்கும் படிப்போம். 5:30ல இருந்து 6:30 வரைக்கும் யோகா பண்ணுவோம். 6:30ல இருந்து 7:30 வரைக்கும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகும். 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 8:20க்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம். 8:20ல இருந்து 10:25 வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். 10:25ல இருந்து 10:35 வரைக்கும் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு 1:40 வரைக்கும் திரும்பி கிளாஸஸ் நடக்கும். 1:40க்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு 2 o'clock ஹாஸ்டல் போயிட்டு ஹாஸ்டல்ல 3 o'clock வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம். 3 to 3:30 நியூஸ் பேப்பர் படிப்போம். 3:30 to 5:30 வரைக்கும் நாங்க ஹோம்ஒர்க் எழுதுவோம் ஸ்கூல்ல. 5:30ல இருந்து 6:30 வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் நடக்கும். 6:30ல இருந்து 7:30 வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் டான்ஸ் நடக்கும். 7:30க்கு போய் ஹாஸ்டல்ல போயிட்டு டின்னர் சாப்பிட்டு அதுக்கடுத்து 11 o'clock இல்லைன்னா 12 o'clock போய் படுப்போம். அடுத்து திரும்பி அடுத்த நாள் காலைல 4 o'clock எஞ்சிப்போம். இதுதான் எங்களோட ஷெட்யூல். அதே மாதிரி நான் எக்ஸாம் எழுதும்போது எங்க ஹெச்எம் டீச்சர் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்ணணும்னா அந்த விஷயத்திலேயே நம்ம டிராவல் பண்ணணும். நம்மளோட தாட்ஸ் சிந்தனை எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கணும். அதே மாதிரி இப்ப நானு எங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே டிராவல் பண்ணி இப்ப எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க பெஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் என்று சொல்லி நான் நன்றி சொல்லிக்கிறேன். தனது வெற்றி பயணத்தை மிக சிறப்பாக கூறிய திரு சி.ஜே. பிரசன்னா அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது நமது வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் தற்பொழுது சிற்றுரையாற்றுவார்.
இந்த அறிமுக வகுப்பில் கலந்து கொண்ட சிறப்புரையாற்றிய நமது முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களும், மாவட்ட கல்வி அம்மா அவர்களுக்கும் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. வரும் பொங்கல் முடிந்த பிறகு அடுத்த வகுப்புகள் தொடரும். நன்றி.